இருக்க கோயிலில் திருவிழாங்க. அதுக்காக சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக சீக்கிரம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம கடையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வந்துட்டுருந்தேன். இங்கே அப்போ தாங்க நிறைய பேர் தீ மிதிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கே போயெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியலங்க, அவ்வளோ கூட்டம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரும்போது ஒரு கடையாக பார்த்துட்டு இருந்தோம். சரி வளையல் வாங்கலாமேன்ட்டு ஃபஸ்ட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 90s மிட்டாயின்ட்டு நிறைய மிட்டாய் வச்சுருந்தாங்க. நான் ஒரு 2 மிட்டாய் வாங்கினேன். ரொம்ப கூட்டங்க, எந்த இடத்துலையுமே நிற்கவே முடியல. இந்த வாட்டி அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் போகிறப்ப. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளையல்லாம் இங்கே தாங்க கிடைக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வளையல்லாம். சர்க்கஸ், ராட்டினம் அப்படின்ட்டு நிறைய வச்சுருந்தாங்க. என் பொண்ணு இந்த பொம்மை கடையை பார்த்தது எனக்கு பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டால், சரி குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துடலாமேன்ட்டு அது வாங்கி கொடுத்தாச்சு. இந்த ஆமை வாங்கிக்கோ அப்படின்னா எனக்கு இது தான் வேணும்ன்ட்டு இதை வாங்கிட்டா. அதுக்கப்புறம் என்ன தான் நம்மக்கிட்ட பொட்டு, பேண்டு, கிளிப்பு இருந்தாலும் இந்த கடைகளில் பார்த்தாலே எதனா ஒன்று வாங்கிடணும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்க. அதனால் அது கொஞ்சம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இந்த பாண்டாவோட விலை கேட்டாங்க என் பொண்ணு. இந்த பாண்டா வேணும் அப்படின்னா விலையை கேட்டால் 400 ரூபா அப்படின்னாங்க. சரின்ட்டு வேண்டான்னு வச்சுட்டு வந்தாச்சு. இந்த கூட்டத்தில் காற்று நல்லா வர்றதால இந்த ஃபேனை கொஞ்சம் வாங்கி வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி வலையில் வாங்கிட்டேங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு கலர் கலராக. இந்த வாட்டி நிறைய போட்டிருந்தாங்க கடைங்க, போன வாட்டியை விட. இந்த வாட்டி அவ்வளோவா மழை இல்லை, அதனால நிறைய கடைங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த வாட்செல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. நான் இந்த வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே தோசைக்கல், இடிக்கல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டி புதுசாக என்னென்னா ஃபோட்டோ எடுத்து உடனே ஃப்ரேம் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் கூட்டமாக உடனே ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் டேட்டோ போடுறது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. என் பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதால சீக்கிரம் பார்த்துட்டு வந்துட்டோம். அவள் அழுதுகிட்டே இருந்த ஐஸ்கிரீம் வேணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த கீ செயின் வாங்கி அவளை சமாதானப்படுத்தியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.